ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எஸ்ஐஆர்னு ஒரு லிஸ்ட்டு கேட்குறாங்க. 2002 எஸ்ஐஆர் லிஸ்ட்லேருந்து உங்கள் அப்பா அம்மாவோட இல்லைன்னா உங்கள் உறவினர்களோட, அதாவது தாத்தா பாட்டி இவங்களோட அந்த ஓட்டர் நம்பர் கேட்குறாங்க, ரோல் நம்பர். அந்த ரோல் நம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஓட்டர் லிஸ்ட் 2002 டவுன்லோடு அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்குது பாருங்கள், அந்த லிங்க் வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எலக்டர் டீட்டெயில்ஸ் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம், எலக்டர் ரோல் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இது நம்ம பெரும்பாலும் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது இருக்குது பாருங்கள், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட டிஸ்ட்ரிக், நீங்கள் எங்கே ஓட்டு போடுறீங்க, உங்கள் லாங்குவேஜ், இது மாதிரி அதை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். அதுலேயும் சில சமயம் காமிக்க மாட்டாங்குது. மொத்தமாக நம்ம ஊரில் உள்ள எல்லாரோட ஓட்டர் லிஸ்ட்டு எடுத்துட்டோம்னா அதுலேருந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்குது பாருங்கள், இசிஐ எலக்டோரல் ரோல், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதை கிளிக் பண்ணிங்க. ரெண்டாவது இருக்குது பாருங்கள், பிடிஎஃப் ரோல், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தை கிளிக் பண்ணிங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மேலே 2025ஓட ஃபைனல் சப்மிஷன், அதாவது இப்போ யார் ஓட்டு போடலாம் அதோட எலக்டர் ரோல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2024, 2023, 2022, அதுமாதிரி 2021, 2020, அப்படியே பார்த்தீங்கன்னா 2019, 18, 17, 2005 கடைசியில் இருக்க பாருங்கள் எஸ்ஐஆர். அதோட எஸ்ஐஆரோட விரிவாக்கம் என்னென்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அதுக்கு கீழே உள்ள அந்த ஃபைல் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டம்னு கேட்கும். உங்களோட மாவட்டம் என்னமோ அந்த மாவட்டத்தை கொடுத்துங்க. அதாவது எந்த சட்டமன்ற தொகுதின்னு கேட்கும். நீங்கள் எந்த எம்எல்ஏவுக்கு ஓட்டு போடுறீங்களோ அந்த சட்டமன்ற தொகுதியை போட்டுங்க. அதில் எந்த பாகம் எண் பெயர்னு கேட்டிருக்கு பாருங்கள். இதில் தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். இதில் நீங்கள் எங்கே ஓட்டு போடுவீங்களோ அந்த ஸ்கூலோட பேரும் அந்த ஊர் பேரும் இருக்கும். அது என்னென்னு பார்த்து கொடுத்துங்க. இல்லைனா உங்கள் அம்மாவோ அப்பாவோ அத்தை தாத்தாவோ எங்கே ஓட்டு போட்டிருக்காங்களோ அதை கொஞ்சம் விசாரித்து அந்த ஸ்கூல் பேர் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை கொடுத்துக்கிட்டு கீழே வெரிஃபிகேஷன் கோடை, அதாவது கேப்சா கோட் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு எஸ்ஐஆர் லிஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2002 நீங்கள் எந்த தொகுதியில் ஓட்டு போடுறீங்களோ அந்த தொகுதியில் எந்த பாகம் எண்ணோ அதில் உள்ள அந்த ஊரோட மொத்த பேர் அதில் வந்துருச்சு. கீழே பாருங்கள் அவங்களோட வரிசை எண், பிரிவு எண், வீட்டு எண், அதேமாரி வாக்காளரின் பெயர், உறவுமுறை, உறவினர் பெயர், வயது, அப்போ அதாவது 2002 அவங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசு போட்டிருக்கு. இனம் ஆனா பெண்ணான்னு போட்டிருக்கு. ஒரு சில பேருக்கு மட்டும் வாக்காளர் அடையாள அட்டை என்னமோ அது போட்டிருக்கு. உங்கள் அம்மாவோ அப்பாவோ இல்லை உங்கள் தாத்தா பாட்டியோ உங்கள் ரிலேஷன் யார் இருந்தாலும் அதை பார்த்து இந்த நம்பர் தான் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் எதுன்னா அந்த வரிசை எண் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் எடுத்துக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஐஆர் டவுன்லோட் பண்ணுறது. இதில் நீங்கள் பொறுமையாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். யார் யார் பேர் இருக்காங்களோ அவங்க பேர் என்னவோ அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஈஸியாக நம்ம எஸ்ஐஆர் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.